ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3.21 இதுவும் கொஞ்சம் யோசிச்சு ஈஸியாக போடக்கூடிய ஒரு சம். அப்போ டு சிங்லி அயனைஸ்டு ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம், ரெண்டு யுரேனியம் உடைய ஐசோடோப் சிங்லி அயனைஸ்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிங்லி அயனைஸ்ட்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். அப்போ யூ யூஸ் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ யுரேனியம் 235 யுரேனியம் 238 ரெண்டு ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ்னால் நம்ம 8th யூனிட்டில் படிப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம லோவர் கிளாஸ்லேயும் படிச்சிருக்கோம். ஸோ ஐசோடோப்ஸ்னால் the elements have same atomic number, different mass number. mass number different-ஆக இருக்கும், atomic number same-ஆக இருந்தால் அதுக்கு பேர் isotopes அப்படின்னு சொல்லுவோம். they enter normal to the magnetic field. அப்போ magnetic field வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்குது, டாட் வச்சுருக்கான் இல்லையா. அப்போ coming out of the plane of paper, அதுக்குள்ளே நம்ம யுரேனியம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக U235யும் U238ம் உள்ளே போகுது. அப்போ தே ட்ராவர்ஸ் எ சர்க்குலர் பாத், செமி சர்க்குலர் பாத் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நம்ம ரேடியஸ்க்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது mv/qb அப்படின்னு பார்த்தோம். அப்போ ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸா. அப்போ மாஸ் எதுக்கு அதிகம்? 238 மாஸ் அதிகமாக, அதனால் மோர் ரேடியஸ் பாத்தில் போகுது. இன்னொன்று வந்து லெஸ் ரேடியஸ் பாத்தில் போகுது. ஓகேவா? ஸோ தே ஆர் சென்ட் வித் வெலாசிட்டி 1 × 10⁵ மீட்டர் பர் செகண்ட். ரெண்டையும் எவ்வளோ வெலாசிட்டியில் அனுப்பியிருக்கோம்? 1 × 10⁵ மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் நம்ம அனுப்பியிருக்கோம். ஒரே வெலாசிட்டியில் தான் அனுப்பியிருக்கோம். தே டிஃபர் இன் மாஸ், ஸோ தே ட்ராவர்ஸ் டிஃபர் செமி சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0.5 டெஸ்லா நார்மலாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டு செமி சர்க்குலர் பாத்தில் அது போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கானா, ஸோ கம்ப்யூட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐசோடோப்ஸ் ஆஃப்டர் தே கம்ப்ளீட் எ செமி சர்க்கிள். அப்போ அது இந்த செமி சர்க்கிளில் ட்ராவல் பண்ண பிறகு அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன, திஸ் செப்பரேஷன், இந்த டி என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஆல்சோ கம்ப்யூட் த time taken by each isotope to complete one semicircular path. ஒவ்வொன்றும் இந்த செமிசர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ மாஸ் ஆஃப் யுரேனியம் 235 3.9 × 10⁻⁻25 கிலோகிராம்னு கொடுத்துருக்கான். மாஸ் ஆஃப் 238 யுரேனியம் 238 வந்து 3.95 × 10⁻⁻25 கிலோகிராம்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்குள்ளே போவோம். ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிவன் டேட்டா எழுதியிருக்கேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.5 டெஸ்லா, வெலாசிட்டி ரெண்டுக்குமே நம்ம எவ்வளோ தான் கொடுக்குறோம்? 1 × 10⁵ மீட்டர் பர் செகண்ட் தான் கொடுக்குறோம். இது கிவன் மாஸ் ஆஃப் யுரேனியம் 235, இது கிவன் மாஸ் ஆஃப் யுரேனியம் 238. இங்கே வந்து சார்ஜ் வந்து சிங்லி அயனைஸ்டு அப்படிங்கிறதுனால ஸோ ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான் வெளியே அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ அது புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் அப்படின்னு இருந்தாலும் சரி. ஸோ ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருக்கிறதுனால இங்கே சிங்லி அயனைஸ்டு அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் சார்ஜ் வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁻19 கூலுமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் போகும்போது இது சென்டர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது வந்து எதோட ரேடியஸ்? இதோட ரேடியஸ் ஆர் 235ஓட ரேடியஸ். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் இருக்கிறது என்னது? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்னது? இந்த செமி சர்க்குலர் பாத்தோட டயாமீட்டர் ஆஃப் 235.
அது எப்படி இருக்கும் 2 times ரேடியஸா ரைட். அடுத்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்னது? ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் ட்ராவல் பை யுரேனியம் 238 ஆட்டம். அண்டு இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் 238. அது 2 times ரேடியஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ எனக்கு என்ன தேவை? இந்த ரெண்டு செமி சர்க்குலர் பாத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த செப்பரேஷன் தேவை. அப்போ செப்பரேஷன் தேவைன்னா நான் டயாமீட்டர் ஆஃப் 238 மைனஸ் டயாமீட்டர் ஆஃப் 235 நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நான் ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ்க்கு ஃபார்முலா என்னது? mv/qb அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ரேடியஸ் ஆஃப் 235 போகலாமா? அப்போ மாஸ் ஆஃப் 235 எவ்வளவு? 3.9 into 10⁻⁻25. ரெண்டுக்கும் மாஸ் பாருங்கள், ரொம்ப குறைவான அளவு வித்தியாசம்தான். 0.05 ரேஞ்சு தான் வருது. பவர் ரெண்டுக்கும் சேம் தான். ஓகே. அடுத்து ஸ்பீடு வந்து எவ்வளவு? 1 into 10⁻5. ஓகே. சார்ஜ் வேல்யூ பார்த்தோன்னா Q வந்து 1.6 into 10⁻⁻19. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பார்த்தோம்னா 0.5 டெஸ்லா. அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 48.8 into 10⁻⁻2 மீட்டர்னு கிடைக்கிது. இதை எப்படி எழுதியிருக்கான்னா 48.8 -2க்கு பதிலாக சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ரேடியஸ்லேருந்து டயாமீட்டருக்கு போயிடுவோம். அப்போ டயாமீட்டர்னா 2 times ஆஃப் ரேடியஸா? அப்போ 2ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 into 48.8. அப்போ D 235 equal to 97.6 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இதே மாதிரி நம்ம அடுத்து எது கண்டுபிடிக்கலாம்? ரேடியஸ் ஆஃப் த பாத் ட்ராவர்ஸ் பை த ஐசோடோப் 238. அப்போ 238 உடைய மாஸ் வந்து இதே ஃபார்முலா தான். ஜஸ்ட் ரைட் த சேம் ஃபார்முலா. அப்போ 3.95 into 10⁻⁻25. ரைட். அடுத்து வெலாசிட்டி எவ்வளவு? 1 into 10⁻5. ரைட். அடுத்து வந்து Q வந்து 1.6 into 10⁻⁻19. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.5. ஸோ எல்லாம் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுக்குண்டான வேல்யூ வந்து 49.4 into 10⁻⁻2 மீட்டர்னு கிடைக்குது. அப்போ 49.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுக்குரிய டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 238னா twice the radius. Two into 49.4. Eight 98.8 சென்டிமீட்டர். நம்ம முன்னாடியே பேசினபடி அந்த டிஃப்ரென்ஸ்.
அப்போ diameter of 238 minus diameter of 235 போடணும். அப்போ the separation between two semicircular path is 238 minus diameter of 235. அப்போ இது வந்து 98.8, இங்கே வந்து 97.6 அப்படின்னு இருக்கும். ஸோ 1.2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? டைம் டேக்கன் பை ஈச் ஐசோடோப் டு கம்ப்ளீட் ஒன் செமி சர்க்குலர் பாத் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரு செமி சர்க்குலர் பாத்துக்குரிய டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ டைம் ஈக்குவல் டு என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஓகேவா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைம் ஃபார் 235க்கு கண்டுபிடிக்கும் போது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? டயாமீட்டர் ஆஃப் 235 யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்கான், கிவன்ல இருக்கான். 235 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 97.6 சென்டிமீட்டர். 97.6 சென்டிமீட்டருங்கிறதுல 10⁻². ஸ்பீடு வந்து 1 × 10⁻, வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1 × 10⁵, 10⁵ கொடுத்துருக்கான். அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 97.6. இங்கே எவ்வளோ வருது? 10⁻⁷ வருதா? -7 வருது. இதான் புக்கில் வந்து எப்படி பண்ணியிருக்கான்னா 9.76 10⁻⁶ செகண்ட். அப்போ வந்து 9.76 10⁻⁶ மைக்ரோ செகண்ட். அதே மாதிரி டைம் ஃபார் 238 டு கம்ப்ளீட் செமி சர்க்குலர் பார்த்தோன்னா டயாமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு 238ஓட டயாமீட்டர் பை வெலாசிட்டி. அப்போ 238க்கு எவ்வளோ வருது? 98.8 × 10⁻². அண்ட் ஸ்பீட் வந்து 1 × 10⁵. அப்போ வந்து 98.8 × 10⁻⁷ வரும். இதை வந்து 9.88 × 10⁻⁶ போடுறேன். அப்போ இதை வந்து 9.88 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லணும். புக்கில் இந்த ஸ்டெப்பில் 10⁻⁻⁶ பதிலாக மைக்ரோங்கிறது விடுபட்டிருக்கு. ஸோ உங்கள் புக்கில் இந்த இடத்துல கரெக்ஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. மைக்ரோ செகண்ட். மாஸோட டிஃப்ரென்ஸ் நான் ஆரம்பத்திலே பேசுன மாதிரி is very small. Even though this arrangement is help us to convert this small difference into easily measurable distance of separation. அழகாக மெஷர் பண்ணக்கூடிய அளவில் இந்த சிஸ்டம் வந்து செயல்படுது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ வாட் இஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னா, இட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் ஆட்டம், நியூக்ளியை, இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அப்பரேட்டஸ் தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். அதை அப்படியே படிப்படியாக பார்ப்போம். இங்கே கூட ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? அப்போ இது வந்து எங்கெங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா ஆட்டம், நியூக்ளியஸ் அளவில் இருக்கக்கூடிய சின்ன அளவிலான மாஸை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். மெயின்லி அந்த நியூக்ளியஸ் உடைய மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் ஆகுது. அப்போ ஐசோடோப்ஸோட மாஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஸ்மாலராக இருந்தாலும் அந்த செமி சர்க்குலர் பாத்தை ட்ராக் பண்ணி அதுக்கிடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு மெஷரபிள்
மேனரில் கொண்டு வந்து காட்டின இந்த அப்பட்டஸ் தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இஸ் யூஸ்டு இன் மெனி ஏரியாஸ் இன் சயின்ஸ், மெடிசின், ஸ்பேஸ் சயின்ஸ், ஜியாலஜினா எர்த்தை பற்றி, ஜியோனா எர்த்தை பற்றி ஸ்டடி பண்ணுறது, இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன் மெடிசனில் அனஸ்தஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்குது. அதாவது இந்த பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டை உள்ள வேலை பார்க்குறவங்க, அவங்க வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி டு மெஷர் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், சுவாசிக்கக்கூடிய அந்த கேஸஸ் உடைய அளவை வந்து இங்கே கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்டு டு டிட்டர்மைன் த ரியாக்ஷன் மெக்கானிசம் ஹேப்னிங் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் உடைய ரியாக்ஷன் மெக்கானிசமை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே 1ன்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஏரியாவை 1 மார்க் ஏரியாவுக்கு பார்த்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.